20 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அது நம்மளோட 12த் மார்க்க பேஸ் பண்ணி, கட் ஆஃப் பேஸ் பண்ணி கிடச்சிச்சு. திரும்ப பழைய கதைப்படியே திரும்ப இப்ப என்ட்ரன்ஸ், நீட்டு, ஜேடபிள்யூன்னு மாறிருச்சு. ஆனா, சமீபத்தில நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள், எக்ஸாம்ஸ் வந்து ஃபேக்கு நெறைய தில்லுமுல்லு நடந்திருக்குங்கிறது மாணவர்கள் மத்தியில ரொம்ப ஒரு அவநம்பிக்கைய ஏற்படுத்திருச்சு. ஸோ, அப்ப நாங்க என்னதான் நியாயமா படிச்சாலும் எதுலயுமே நியாயமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, என்னோட அனுபவத்திலருந்து நான் சொல்றேன். நான் யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருந்து தமிழ்நாடு குரூப் எக்ஸாம்ஸ் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன், எழுதிக்கிட்டும் இருக்கேன். அது ரொம்ப நியாயமான எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிபிஎஸ் அதாவது பேங்கிங்க்கான எக்ஸாம். எப்படி நியாயம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க இது சிஸ்டம்ல மட்டுமே நடக்கும். இத கண்டக்ட் பண்றவங்க இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஈவன் நான் ஒர்க் பண்ண கார்ப்பரேட் கம்பெனிலேயே லீவ் அன்னைக்கு அதே சிஸ்டம்ல போய் உட்காந்து இந்த எக்ஸாம் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோடது வந்து ரொம்பவே வெளிப்படையான விஷயம். ஸோ ஊழல்களுக்கு வாய்ப்பு குறைவு. அதே மாரி எஸ்எஸ்சி, இந்த ரயில்வேஸ் இது எல்லாமே சிஸ்டம்ல நடக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நியாயமா